வணக்கம். இது நியூஸ்7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரை. இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் உள்ளாட்சி தேர்தல். யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம் என்ற தளத்தில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். அஇஅதிமுக ஏற்கனவே வேட்பாளர்களை அறிவித்து விட்ட நிலையில் திமுகவும் வேட்பாளர்களை அறிவித்து, இன்றைக்கு தேமுதிகவும் கூட வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள், களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இன்ன பிற கட்சிகள் தனித்து களமிறங்க தயாராக இருக்கின்றோம் என்று கூறியிருக்கக்கூடிய நிலையில் மக்கள் நலக்கூட்டணி நாங்கள் அவ்வாறே தொடருவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தல் நேர்மையாக நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு வலிமையான வாதம், தொடர்ச்சியான அதுபோன்ற கருத்துக்கள் ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள் தரப்பில் இருந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதிரியான ஒரு பன்முனை போட்டி என்பது உள்ளாட்சி தேர்தலில் யாருக்கு சாதகத்தையும் பாதகத்தையும் கொடுக்கும்? விரிவாக அலசலாம். 4 ஆளுமைகள் நமக்காக இணைகிறார்கள். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் திரு கண்ணதாசன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் ஆர் முத்துக்குமார் அவர்கள் இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம் வரவேற்கிறேன். அஇஅதிமுகவின் சார்பில் தூத்துக்குடி திரு செல்வம் அவர்கள் இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம் வரவேற்கிறேன். திரு பெருமாள்மணி அவர்கள் அரசியல் திறனாய்வாளர். 4 என்னுடைய வணக்கம். நான் கண்ணதாசன் அவர்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு பன்முனை போட்டியாகவே இருக்கிறது. நிச்சயமாக நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக, திமுக என்ற 2 கட்சிகளை தாண்டி உங்கள் அணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ், அஇஅதிமுகவினுடைய தலைமை கட்சிகள் ஒரு சிலரை தாண்டி மற்ற கட்சிகள் யாருக்கும் சட்டப்பேரவையில் கூட இடமில்லாத ஒரு நிலைதான். ஆனால் உள்ளாட்சி தேர்தலும் அவ்வாறே இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியுமா? இது பிரதான அஇஅதிமுக திமுகவிற்கு இடையிலான போட்டியாக மட்டுமே பார்க்க முடியுமா? ஏன்னா கவுன்சிலர்கள் தான் மேயரே தேர்ந்தெடுக்கலாம் என்ற மீண்டும் திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்த மாதிரியான ஒரு போட்டியும் எந்த மாதிரியான களமும் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கட்சிகள் சின்னத்தின் அடிப்படையில் போட்டியிடக்கூடிய சூழலில் முக்கியமான போட்டி ஆளும் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் இருப்பதில் எந்த சந்தேகமில்லை. ஆனால் உள்ளாட்சி அமைப்புகளில் சில இடங்களில் செல்வாக்கு மிக்க நபர்கள் வேட்பாளர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் 2 கட்சிகளுக்கு ஒரு கடுமையான போட்டி ஏற்படுத்துவார் என்பது ஒரு மறக்க முடியாத உண்மைதான். ஆனால் எந்த கட்சி அந்த சின்னத்தின் அடிப்படையில் வெற்றி பெற்றால் ஒரு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி போன்ற இடங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று மக்கள் கருதுகிறார்களோ அவர்களுக்கு பெரும்பான்மை வாக்களிப்பதைத்தான் கடந்த உள்ளாட்சி அமைப்புகளில் நம்ம பார்த்துட்ருக்கோம். கடந்த 10-20 ஆண்டுகளாக பார்க்கும் பொழுது இந்த செல்வாக்கு பெற்ற சுயேட்சைகள் என்றவர்கள்லாம் அவருடைய வெற்றி சதவீதம் என்பது குறைந்து கொண்டே தான் வருகிறது. கட்சி சின்னத்துடன் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெற்று மாநகராட்சி, நகராட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது குறிப்பாக உறுப்பினர்களே தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சூழலில் கட்சிகள் பெரும்பாலும் தங்களது வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளத்தான் மிகப்பெரிய போராடும். அந்த வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் உள்ளாட்சிகளில் இந்த அரசு தோல்வியடைந்து விட்டது. ஆளுங்கட்சி பல்வேறு இடங்களில் தோல்வியடைந்து விட்டது. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால், மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுடைய தொகுதியான ஆர்கே நகர் தொகுதியில் கொடுங்கியூரில் ஒரு குப்பை கிடங்கு இருக்கிறது. கடந்த இடைத்தேர்தலில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, அந்த குப்பை கிடங்கை நான் அகற்றுவேன்னு சொன்னாங்க. செய்யலை, இப்பொழுதும் செய்யலை. உயர்நீதிமன்றமே அதில் தலையிட்டு மாநகராட்சி ஆணையர் அங்கே போய் ஒரு நாள் இருந்து வாங்கன்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட அவலநிலை சென்னையிலே ஒரு முதலமைச்சர் தொகுதியிலே இருக்கும் பொழுது மற்ற இடங்களெல்லாம் எப்படி இருக்கும்ன்றதை அங்கே இருக்கிற மக்கள் சீர்தூக்கி பார்த்திருக்கிறார்கள். ஆகவே இதனை மாற்றி மிக உண்மையான உள்ளாட்சி முறையை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகம் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். சார், திரு செல்வம் அவருடைய விமர்சனங்களுக்கும் சேர்த்து உங்களுடைய தொடக்கச்சுட்டு கருத்து. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தேர்தல் களத்தில் எப்பவுமே எல்லா அடிப்படை வேலைகளையும் மிகச்சரியாக நேர்த்தியாக அதாவது களத்தை முதல்ல சந்திக்கிறதுக்கு தயார்படுத்துறதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் தான் முன்னில் நிற்பாங்க. அதை நாங்கள் இப்போவும் களத்துக்கு வந்துட்டோம். இயல்பாக கிராமப்புறத்தில் உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்ணம் அந்த வாக்காளர் பெருமக்கள்கிட்ட இருக்குது. என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்களோ, அது ஆட்சி அதிகாரத்தில் எந்த கட்சி இருக்கிறதோ அந்த கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் உள்ளாட்சி நிர்வாகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான் அரசாங்கத்தினுடைய சலுகைகள் அதிகமாக நமக்கு கிடைக்கும். நம்முடைய வார்டு கிடைக்கும், நகராட்சி கிடைக்கும், பேரூராட்சி கிடைக்கும், மாநகராட்சி கிடைக்குங்கிற எண்ணம் பொதுவாக வாக்காளர்கள்ட்ட இருக்கு. மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க, மற்றவங்க வந்தா நீங்க கிடையாது. நான் சொல்லலை, வாக்காளர்கள்ட்ட அந்த எண்ணம் இருக்கு. அது ஒண்ணு. அது தவறான எண்ணமா சரியான எண்ணமா? இல்ல, சரியான எண்ணமும் கூட தான். சரியான எண்ணம்னா அப்ப நீங்க அதான் பண்றீங்க. இல்ல அது தவறாங்க சார். நீங்க ஜனநாயகத்துல இல்ல அது வாக்காளருடைய எண்ணம்
சரியான எண்ணம்னா எண்ணம் அதான் அப்படிப்பட்ட நடந்துகிட்டு எண்ணம் இருக்கு. மக்களிடம் இருக்கிறது. சரி தப்புங்கிறதுக்கு நீங்க உங்களுடைய கற்பனைக்குள்ள நான் வரல. நான் கற்பனைக்கு இல்ல. நீங்க கதை வசனம், திரைக்கதை வசனம் எழுதுறதுக்குலாம் நான் பதில் இல்ல, சொல்லிட்டேன். நான் 86 ஆளுங்கட்சி நான் ஒண்ணு கேளுங்க. அவர் முடிச்சிட்டு இல்ல நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னு இல்ல கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம். இது பஞ்சாயத்து தேர்தல்கள் அப்படிங்கிறது, உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது இந்தியாவுடைய முதுகெலும்பாக பார்க்கப்படக்கூடியது. மூன்றாவது அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, சாமானிய கிராமப்புற அரசு, சாமானிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிற பட்சத்துல ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே உள்ளாட்சிகளிலும் பிரதிநிதிகளாக வெற்றி பெற்றால்தான் நமக்கு நம்முடைய தொகுதிகளுக்கு அல்லது நம்முடைய பகுதிக்கு தேவையான இல்ல அதிகமான மக்கள் நல திட்டங்கள், சலுகைகள் கிடைக்கும்னு சொல்லி வாக்காளர் பெருமக்களிடம் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அது எண்ணம் தவறான எண்ணம் இல்லையான்னு கேட்கிறேன். இல்ல நீங்க கேளுங்க, நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் நினைக்காங்க சார், நீங்க மக்கள் தானே எஜமானர்கள், வாக்காளர்கள் தான் எஜமானர்கள், எஜமானர்கள் அப்படி நினைக்காங்க. ஒண்ணு அதை உருவாக்கியது இல்ல கேளுங்க, அதை கேளுங்க. நீங்க உருவாக்குனது யாருன்னு சொன்னா, நீங்க 1952 இருந்து நம்ம வரணும். அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனா உள்ளாட்சி நிர்வாக அமைப்புகள் தொடங்கிய காலத்திலிருந்து வரணும். நான் அதுக்குள்ள வரல. இப்போ என்ன கேட்டீங்கன்னா, அடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஒரு இராணுவ கட்டுப்பாடு மிக்க இயக்கம். எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரையில அம்மா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, 1,32,294 பதவிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு 1,32,294 பதவிகள் இருக்கு. இதுல ஏறக்குறைய ஒரு 72,000 பதவிகள் கட்சிகளின் அடிப்படையில், கட்சி சின்னங்களில் போட்டியிடக்கூடிய வாய்ப்புள்ள பதவிகள் 72,000 பதவிகள். இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் 72,000 பேர் எங்களுடைய கட்சியின் சின்னத்தில், இரட்டை இலை சின்னத்தில் களத்தில் மக்களை சந்திக்க இருக்காங்க. இதில் என்னன்னா, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து எப்படி 2வது முறையும் 1984க்கு பிறகு 2வது முறையும் தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி நடத்துவதற்கான அதிகாரத்தை மக்கள் எப்படி வழங்கினாங்களோ, அதை போலவே இந்த 12 மாநகராட்சியிலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுங்கிறது தான் இப்போ எல்லார்ட்டையும் உள்ள பேச்சு பொதுமக்கள். அதில் ஒரு சின்ன ஐயம் என்னன்னா, ஏற்கனவே சட்டப்பேரவை தேர்தலில் 84க்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய சாதனையாக மீண்டும் ஆளும் கட்சியாக இருந்த கட்சியை மீண்டும் ஆட்சி அரியணைக்கு வந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய இமாலய வெற்றியை பெற்று இந்திய அளவில் 3வது இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அதுலாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் உள்ளாட்சி தேர்தலை பார்த்து ஒரு சின்ன பயம் வந்துருச்சோ? என்ன பையன் எங்களுக்கு இன்னொன்னு, ஏன்னா நீங்க கொண்டு வந்த திருத்தத்தை நீங்களே திருத்தி கவுன்சிலர்கள் தான் மேயரை தேர்ந்தெடுப்பாங்கிறது இருக்குல்ல, ஏற்கனவே திமுக கொண்டு திமுகவின் வழியே நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள். ஒரே ஒரு திமுகவின் வழியே நீங்கள் நான் முடிச்சிடறேன், கேள்வி முடிச்சிடறேன். ஏன் நான் கேட்கறேன்னா, இந்த சட்டப்பேரவை தேர்தல் எப்படி 84க்கு பிறகு மீண்டும் ஆளுங்கட்சி மீண்டும் அரசுக்கு பதவிக்கு வந்திருக்கிறதோ, அதே அளவிற்கு இந்த சட்டப்பேரவை தேர்தலில் தான் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு வலிமையான ஒரு எதிர்க்கட்சியும் அமைந்திருக்கிறது. வாக்கு வித்தியாசம் சட்டப்பேரவை தேர்தல் மிக மிக குறைவு திமுகவுக்கு அதிமுக இருக்கும். இந்த பயம்தான் உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு சில மாநகராட்சியை இழக்க தோன்றிடும், இழக்கக்கூடுங்கிற ஒரு அச்சம் தான் காரணமாக கேட்குற விஷயம். சென்னை மாநகராட்சி ஒரு உதாரணத்துக்கு, சென்னை மாநகராட்சியில் 200 வார்டுகள் இருக்கு. அதாவது மாநகர் மன்ற உறுப்பினர்கள். நான் என்ன சொல்கிறேன், 200 மாநகர் மன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களித்து மேயருக்கு ஒரு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத விட 200 மாமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களிக்கிற அந்த ஒற்றை வாக்கு மக்கள் ஒற்றை வாக்கு செலுத்தி அவங்க 200 பேர் சேர்ந்து ஒரு மேயரை தேர்ந்தெடுக்கட்டும். அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அதிமுக தவறாக அந்த அணுகுமுறையை செய்து விட்டது. நிச்சயமா இன்னொன்னு கேளுங்க சார், தவறுங்கிறது ரெண்டு விஷயம். ஒரு அரசுங்கிறதே சில முறை ஒரு வார்த்தை, ஒரு நிமிஷம் ரெண்டு விஷயத்தையும் அதிமுக தான் செஞ்சது. ஒன்று நான் அதிமுக அதை கேட்கிறேன். ஒன்று மக்களே மேயரை தேர்ந்தெடுக்கலாங்கிறதும், அதன் பிறகு கவுன்சிலர்கள் தான் மேயரை இந்த ரெண்டு விஷயத்துல எது சரின்னு இப்ப நினைக்கிறீங்க? நான் ஒரே ஒரு ரெண்டுமே சரியா? ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசு அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அது தேவைக்கு தகுந்தாற் நான் என்ன கேட்டீங்கன்னா, இந்த ரோடு இப்போ போடுறோம், இந்த ரோடு போட்டு இப்படி ஒரு ரோடு போட்டா என்னன்னு முடிவெடுக்கிறது அந்த அரசு. அதுதான் இப்படி ரோடு மக்களுடைய விருப்பத்திற்கு, மக்களுடைய தேவைக்கு. நன்றி. அரசியல் சட்ட உரிமையை மக்கள் வழங்கியிருக்காங்க. அதனால மக்களுக்காக தப்பு இல்ல. அதுதான் நான் கேட்டேன். இந்த ரோடு போட வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான்னு தான் நான் கேட்டேன். திரு முத்துக்குமார், அடிப்படையில் இந்த உள்ளாட்சி தேர்தல் என்பது எந்த மாதிரியாக இருக்கும்? ஏன்னா சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் 2 கட்சிகளுக்கு மட்டும்தான் என்று நிரூபணமாக இருக்கக்கூடிய நிலையில் உள்ளாட்சி தேர்தலும் அதனுடைய ஒரு நீட்சியாகவே அமையும் என்று எதிர்பார்க்கலாமா?
அதாவது கட்சி சின்னம் சார்ந்து போட்டியிடக்கூடிய பதவிகள் எல்லாம் கிட்டத்தட்ட இருதுருவ அரசியல் தான் இந்த தேர்தலையும் நீடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே ஒரு பெரிய இந்த இருதுருவ அரசியலுக்கான முக்கியமான காரணமே பலமுனை போட்டி இருந்தது தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. குறிப்பாக வந்து பாமக தலைமையில் ஒரு அணி, மக்கள் நல கூட்டணி, நாம் தமிழர் எல்லாருமே தனித்தனியாக போட்டியிட்டதுனால அது வந்து திமுக அதிமுகவுக்கு ஒரு வகையில் சாதகமாக போயிடுச்சு அப்படிங்கிறதா வந்து கடந்த தேர்தலினுடைய முடிவிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயம். இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் கட்சி ரீதியிலான பதவிகளில் திரும்பவும் வந்து பல்முனை போட்டி முன்னை விட வந்து கிட்டத்தட்ட 8 முனை போட்டிகள் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டதுனால திரும்பவும் வந்து அதிமுகவுக்கு சாதகமாக கட்சி சார்ந்த தேர்தல்களில் இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஆனால் இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களவைத் தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இந்த 3த்திலேயும் உள்ளாட்சி தேர்தல் எந்த வகையில் வேறுபடுது அப்படின்னா கட்சி சின்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்சி அதற்கு எதிராக வேறு பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா பெரும்பாலும் வார்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இருக்குது. அந்த வார்டு உறுப்பினர்கள் எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா வெறுமனே கட்சி அடிப்படையில் அல்ல அப்படிங்கிற முக்கியமான விஷயம். எந்த வகையிலெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா அணுகுவதில் எளிமை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம தெரு கவுன்சிலர் நம்ம தெரு முனையில் சந்திக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட போயிட்டு ஈஸியாக சொல்ல முடியும். அதை வந்து தீர்க்கலனாலும் ஏன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து இந்த வார்டு எலெக்ஷனில் அது முக்கியமான ஒரு இது. அடுத்தது செல்வாக்குங்கிறது இந்த தனி மனிதருக்கு மக்களிடம் இருக்கும் செல்வாக்கு அல்ல, அந்த நிர்வாக எந்திரத்தில், நிர்வாக மட்டத்தில் இவருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது. தாசில்தார்கிட்ட போய் எவ்வளோ போராட முடியும், மாநகராட்சி ஆணையர்கிட்ட எந்த அளவுக்கு எங்கள் வார்டுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும், ஒரு குடிநீர் இணைப்பாக இருந்தாலும் சரி, எங்கள் ரூட்டுக்கு பஸ்ஸாக இருந்தாலும் சரி, மேல்நிலை நீர்த்தொட்டியாக இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் பிடிஓட்டையோ அல்லது அந்த தாசில்தார்ட்டையோ கலெக்டர்ட்டையோ எந்த அளவுக்கு தன்னுடைய ஆளுமையை செலுத்தி, இன்னும் சொல்லப்போனால் அவங்க கட்சி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சேர்மன்ட்டையோ மேயர்ட்டையோ கூட அந்த மாதிரி போராட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை இருக்குது. அது எல்லா கவுன்சிலரும் அதை சாதிக்க முடியாது. சில கவுன்சிலர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தில் சாதிக்க முடியும். குறிப்பாக அவருக்கு வந்து எப்படி வந்து எம்எல்ஏக்கள் இருக்கும்போது அமைச்சர்களை விட செல்வாக்குள்ள எம்எல்ஏக்களை வந்து நம்ம ஆளுங்கட்சியிலலாம் பார்க்குறோம். அதே போல முத்துக்குமார், இது உங்களுடைய ஆசையா? இவ்வாறு தான் கவுன்சிலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமா அல்லது கலை யதார்த்தமா? இல்ல, இதுதான் கலை யதார்த்தம். அதாவது கலை யதார்த்தம் இல்லைனா கலை யதார்த்தம் என்பது கவுன்சிலருக்குன்னு ஒரு ரேட் இருக்கு, ஒரு அந்த ஓட்டுக்கு. நீங்க மேயருக்குன்னு ஒரு ரேட் இருக்கு, ஒன்றிய கவுன்சிலருக்குன்னு ஒரு ரேட் இருக்கு, யூனியன், இப்படி ஒவ்வொரு ஓட்டிற்கும் இங்கே ஒரு ரேட் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல. அதை முற்றிலும் புறந்தள்ளிட முடியுமா? கவுன்சிலர்கள் சமீபத்தில் ஒரு தினசரி நாளிதழில் வந்து ஒரு புகைப்படம் மட்டுமே அந்த செய்தியை சொல்லிச்சு. இந்த ஒரு குறிப்பிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பல கவுன்சிலர்களினுடைய படங்களை போட்டு அவங்க வந்து இறங்கின சொகுசு கார்களை மட்டும் போட்டிருந்தாங்க அந்த பத்திரிகையில. இந்த கவுன்சிலர்கள் யாரும் இதர்கள் போட்டியிடுகின்ற பொழுது, கவுன்சிலர் தேர்தலுக்கு போட்டியிடுகின்ற பொழுது தங்களுக்கு சொந்தமாக காரே இல்லை, வாகனம் இல்லை என்றுதான் பதிவு செய்திருந்தார்கள். அதில் ஆடி இருக்கு, பென்ஸ் இருக்கு, BMW இருக்கு, எல்லாரும் சொகுசு கார்களை 5 ஆண்டுகளுக்குள் வாங்கி இருக்கிறார்கள் சொன்னா நீங்க சொன்ன தகுதியின் அடிப்படையில் தான் மக்கள் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று எப்படி நம்புவது? அவங்களுடைய சாதனைகள் அடிப்படையில் அவங்களுடைய அணுகுமுறை எளிமையாக இருந்திருக்கு. இன்னொன்று அவங்கள்ட்ட செல்வாக்கு இருக்குங்கிற அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த மாதிரியான ஒரு பக்கம் வந்து மக்கள் சேவையும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சொந்த சேவையும் இன்னொரு பக்கம். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் இந்த பென்ஸ் ஆடிங்கிறதெல்லாம் நகருது. ஆனால் அது தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமான காரணம் இருக்கு. அது வந்து பெரிய அளவில் பிளே பண்ணுது. அதன் பிறகுதான் கட்சி, பணம், கூட்டணி எல்லா விஷயமே. அதனால இந்த இடத்துல வந்து அணுகுவதில் எளிமையும் முக்கியமா வந்து செல்வாக்கு, அதிகார எந்திரத்துடன் போராடக்கூடிய செல்வாக்கு முக்கியமான விஷயம். சுருக்கமா முடிங்க, நான் பெருமாள் மன்றேன். இந்த தேமுதிக தன்னுடைய அரசியலை தொடங்கின பொழுது அவர்கள் சொல்லுவாங்கல்ல பிள்ளையார் சொல்லினா, அந்த மாதிரி அவர்கள் தொடங்கியதே உள்ளாட்சி தேர்தலில் தான். அவங்க ரசிகர் மன்றமாக இருந்த காலகட்டத்திலிருந்தே அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் தான் வலிமையாக காலூன்றி சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி நகர்ந்தார்கள். இந்த உள்ளாட்சி தேர்தல் தேமுதிகவிற்கு எப்படி இருக்கும்? 2001 தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் தான் வந்து அவங்க முதல் முறையாக வந்து விஜயகாந்தனுடைய ரசிகர் மன்றம் போட்டியிட்டு 300 உறுப்பினர்கள் அவங்க சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுதான் 2005 அவங்க கட்சியின் உருவாக்கத்துக்கு ஆரம்ப புள்ளியாக அது அமைஞ்சது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இந்த தேர்தலையும் கூட உள்ளாட்சி தேர்தலில் மிக மிக முக்கியமான ஒரு முடிவை எடுப்பார். இப்போ ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்லாம் அவங்க போட்டாங்க. கடந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக வந்து அதிமுக தவிர்த்து இல்லை வேற எல்லா கட்சிகளோட அதை கூட்டணி சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா எல்லா மேடைகளையும் நம்ம பேசணும். இன்னைக்கு எந்த கட்சியை பற்றி நம்ம மேடையில் அதிகமாக பேசலையோ அந்த கட்சி தேமுதிக. இந்த தேமுதிக தான் இந்த களத்திலேயே கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி தேமுதிக. இது வந்து மிகப்பெரிய ஒரு தேமுதிக ஒரு பின்னடைவாத்தான். மணி, அடிப்படையில் உங்களுடைய பார்வை, இந்த உள்ளாட்சி தேர்தல் என்பது இருதுருவ அரசியலாக மட்டும்தான் இருக்குமா? அவர் சொன்ன மாதிரி கட்சி சின்னத்தை தாண்டி உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த தனி மனித ஆளுமை, அவர்களுக்கான போர்க்குணம், இதெல்லாம் ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்குங்கிற கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல வந்து இப்போ கட்சிகள் வந்து எப்படி வேலை பார்க்குறாங்கன்ட்டு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல. இப்போ நமக்கு தெரிய வந்து மொத்தம் 1,32,000 சில்லற பதவிகள் இருக்குது. அதில் ஒரு 25,000 பதவிகள் வந்து கட்சி சின்னம்
போட்டி போடக்கூடிய பதவிகள். மறுபடி 12,000 ஊராட்சி மன்ற தலைவர் பதவிகள் வந்து கட்சி சின்னம் இல்லாமல் போட்டி போடக்கூடியது. ஆனால் இந்த 12,000 ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் எப்படி இப்போ நடக்குது களத்தில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நிச்சயமாக தமிழ்நாடு முழுக்க வந்து திமுக அதிமுக வந்து ஊராட்சி தலைவர் பதவிகளை கைப்பற்றுவதற்கு கடுமையான முனைப்பு காட்டுவார்கள். அதில் பெரும்பாலானவங்க அந்த கட்சியினுடைய உறுப்பினராக இருப்பவர்கள், அந்த பகுதியில் அந்த சிறு பொறுப்புகளில் இருக்கிற ஒரு ஒன்றிய அளவிலேயோ இல்லை வந்து உள்ளூர் அளவிலேயோ பொறுப்புகளில் இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் கைப்பற்ற முயற்சி பண்ணுவாங்க. இப்போ தென் மாவட்டங்களை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, ஒன்றிய கவுன்சிலர் பதவியிலையும் ஊராட்சி மன்ற தலைவர் பதவியிலையுமே வந்து அந்த 5000 ஓட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஓட்டுலேயும் ஊராட்சி மன்ற தலைவர் பதவியிலுமே புதிய தமிழகம் ஒரு கன்சிடரபிளாக ஒரு சில பகுதிகளில் வந்து ஒரு செல்வாக்கை செலுத்துவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. வட மாவட்டங்களில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மேற்கு மாவட்டங்களில் கொங்கு, இவங்க எல்லாருமே அந்த இடத்துல தங்களோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வாக்கு வந்து நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த 12,000 ஊராட்சி மன்றங்கள்லையும் அந்த வார்டுகள்லையும் இவங்க செலுத்தக்கூடிய ஆதிக்கம்ங்கிறது, ஆனால் ஒவ்வொரு ஓட்டும் எண்ணப்படுகிறது அப்படிங்கிறத அரசியல் கட்சிகள் கவனித்துக்கிட்டே தான் இருக்கும். ஆக களத்தில் வந்து நாம் வந்து 25,000 இடங்களுக்கு மட்டும்தான் கட்சி சின்னம் அப்படின்னாலுமே கூட இந்த தேர்தல் 1,32,000 இடத்துக்குமே கட்சிகளினுடைய அடிப்படையில் போடப்படுகிற ஒரு யுத்தம் தான். அதற்கு உள்ளாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதிகளினுடைய சாதியம் ஒரு முக்கியமான வேலையை செய்யும். ஆனால் இந்த சாதி வந்து சிறியதாக பகுக்கிற பொழுது, ஏன்னா இந்தியாவிலேயே நீங்கள் சாதியோட ரொம்ப கொடூரமான முகம் என்னென்னா, அது ஜாகிரபிக்கலாக நிலைக்குத்தி நிற்கிறது தான். அது புவியியலாக நிலைக்குத்தி நிற்கும். எப்படி நிற்கும்னா, இது கோனார் தெரு, இது நாடார் தெரு, இது தேவர் தெரு, இது வன்னியர் தெரு அப்படிங்கிற அளவில் புவியியலாக நிலைக்குத்தி நிற்கும். இப்போ பிரிக்கிற பொழுது நீங்கள் ஒன்றிய கவுன்சிலருக்கு ஒரு தெருவை எப்படி வளைச்சு பிரிப்பாங்க, மாவட்ட கவுன்சிலருக்கு வேறு மாதிரி பிரிப்பாங்க. அப்படி பார்க்குற போது ஒரு பகுதியவே எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ஊராட்சி கவுன்சிலருக்கான இடத்துல ஒரு சாதிக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும். அதற்கு மேலே ஊராட்சி தலைவர்னு பார்க்கும்போது இன்னொரு சாதிக்கு செல்வாக்கு வரும். அதுக்கு மேலே ஒன்றிய கவுன்சிலருக்கு இன்னொரு சாதிக்கு. அப்போ இந்த காஸ்ட் ரீஅலைன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மறைமுக ஒப்பந்தத்துக்குள்ளே போவாங்க. எனக்கு நீ இந்த பதவியை விட்டு கொடு, உனக்கு நான் அந்த பதவியை விட்டு கொடுக்குறேன், நீங்கள் போன தடவை இந்த பதவி. இதில் இன்னொரு பிரச்சனை இப்போ புதுசாக என்ன வருதுன்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு 50% மேலே வந்துருச்சு. ஏன்னா 50% அது போக ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கான இடஒதுக்கீடையும் அவங்க இதுலேருந்து எடுக்கிறதுனால இப்போ சென்னை மாநகராட்சியிலே பார்த்தீங்கன்னா 54% கவுன்சிலர்கள் பதவி வந்து பெண்களுக்கு, 108 கவுன்சிலர்கள் பதவி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆக இது எல்லா ஃபேக்டரும் சேர்ந்து தான் ஒரு உள்ளாட்சியினுடைய முடிவை. இந்த உள்ளாட்சி ஏன் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளாட்சியை எல்லா கட்சிகளுமே நம்மளை போலவே கவனிக்கின்றன. அப்படி கவனிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அளித்திருப்பது. How the political dynamics, அந்த அரசியல் கூறுகளை இது எப்படி மாற்றும் என்பது இன்னமும் பெரிய கட்சிகளுக்கே புரியாத. நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அதிலேருந்து தொடரலாம். பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது வெறும் சம்பிரதாயம் மட்டுமாகவே, அது ஒரு சடங்காக மட்டுமேயாகவே இங்கே இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை கடந்த காலம் வச்சுருக்கிறோம். பல ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய பெண்கள், அவர்கள் அந்த பொறுப்பில் இருந்தாலும் அவருடைய சகோதரனோ, அவருடைய கணவனோ, அவருடைய தந்தையோ தான் அங்கே தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அங்கே ஒரு கொலுபொம்மையைப் போலத்தான் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கடுமையான விமர்சனங்கள் பெண்ணியவாதிகள் மத்தியிலிருந்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த 50 விழுக்காடு இடங்கள், பெண்களுக்கான இடங்கள் என்பது எந்த அளவிற்கு ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும்? தேர்தல் நியாயமாக நடத்தப்படுமா, நியாயமாக நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வந்து கொண்டிருக்கிறது. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். உள்ளாட்சி தேர்தல் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும், கள நிலவரங்கள் என்னவாக இருக்கும் என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு கண்ணதாசன், அடிப்படையில் நேர்மையாக இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்து தொடர்ச்சியாக வைக்க முடியுது. ஏன்னா மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் நடைபெறக்கூடிய தேர்தல் அப்படிங்கிற பட்சத்தில் இது எந்த அளவிற்கு இந்த தேர்தல் நேர்மையாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய தொடர்ச்சியான வாதங்கள் எந்த அளவிற்கு ஏற்புடைய வாதங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க? அதற்கு வலுவான உங்களுடைய ஐயப்பாட்டிற்கும் உங்களுடைய சந்தேகத்திற்கும் வலுவான காரணிகள் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தது. அதுக்கு முன்பாக மாநில தேர்தல் ஆணையத்திற்கு பல்வேறு ரெப்ரசன்டேஷன்ஸோட முறையீடுகளை அளித்திருக்கிறது. அதில் முதன்மையானது மின்னணு வாக்குப்பதிவு எல்லாத்தையும் பயன்படுத்தணும். இவங்க சொல்லுவாங்க அதற்கான இடங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, அவையெல்லாம் மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற பெரிய மாநிலங்களில் முழுவதுமாக மின்னணு வாக்குப்பதிவுகளை பயன்படுது, அதை விட சிறிய மாநிலமான தமிழகத்திலேயே பயன்படுத்த முடியாதுன்ற ஒரு வாதம். மற்றொன்று, மக்கள் தொகை அடிப்படை 2011 மக்கள் தொகை அடிப்படையில்
தேர்தல் நடத்த வேண்டும். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு ஒரு சரி, ஆனால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலம் நடத்தப்பட்ட எண்ணிக்கையிலும் கூட இதற்கு முந்தைய சட்டப்பேரவை தேர்தலுடைய முடிவுகளின் பொழுது மு.க. ஸ்டாலின் அவருடைய முடிவுகளில் நீங்கள் ஐயப்பாட்டையும் சந்தேகத்தையும் எழுப்பினீங்க. அதன் பிறகு அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருந்தார். சமீபத்தில் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் ராதாபுரம் சட்டப்பேரவை உறுப்பினருக்கான போட்டியிட்ட திமுகவை சார்ந்த அப்பா அவர்களுடைய இதெல்லாம் நீங்க இன்னமும் அது வழக்க தொடர்ந்திருக்கிறார். அப்போ மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது பிரச்சனை கிடையாது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது இல்ல நான் அஞ்சல் வாக்குகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது கூட பல இடங்கள்ல ஐயப்பாட்டையும் சந்தேகத்தையும் இதற்கு முன்பான அந்த வெற்றியின் மீதான ஐயப்பாட்டை பல இடங்களில் கிளப்பப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ப. சிதம்பரம் அவர்களுடைய வெற்றி இந்த மாதிரி பல இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் ஜெயலலிதா அவர்கள் கூட மின்னணு வாக்குப்பதிவு இரட்டைப்பட்ட உதவி பண்ணலாம் சொன்னாங்க. ஆக அது ஐயப்பாடுகள். நாங்க என்ன கேட்கிறோம்னா, வாக்குச்சீட்டுகள் கடந்த 2011 தேர்தலின் பொழுது வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்தி ஊராட்சி சிற்றூராட்சிகள் தேர்தல் நடைபெற்ற பொழுது அவைகள் எண்ணப்படாமலேயே வெற்றி பெற்றதாக ஆளுங்கட்சியில் அறிவிக்கப்பட்டதாக பல்வேறு இடங்களில் குற்றச்சாட்டுகள் வந்தது. அவைகளை களைவதற்காகத்தான் ஒரு நேர்மையான தேர்தல் வேண்டும் என்ற வாதத்தை வைத்திருக்கிறோம். இரண்டாவதாக மறுசுழற்சி முறை 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த ஒதுக்கப்பட்ட பிரிக்கப்பட்ட இடங்கள் இவைகளெல்லாம் மாற்றி அமைக்கப்படும் என்ற வாதத்தை வச்சிருக்கிறோம். 2001 தேர்தல் அடிப்படையில் தான் இன்னும் தொகுதி வரைமுறை செய்திருக்கப்பட்டது. 2011 மக்களின் தொகை அடிப்படையில் வைக்கல. ஏன்னா 2013ஆம் ஆண்டு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். இவைகளெல்லாம் முன்வைத்து நாங்கள் சொன்னபொழுது அரசு நீதிமன்றத்தில் நாங்கள் சிற்றூராட்சி பேரூராட்சி பஞ்சாயத்துகளை தவிர மற்றவற்றை நாங்கள் இயந்திரம் வச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் முழுவதும் வைக்கணும்னு சொல்கிறோம். ஒன்று. இரண்டாவதாக இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு டிரான்ஸ்பரன்சி கிடையாது. வெள்ளிக்கிழமை சொல்கிறாங்க சாயந்தரம், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தான் எத்தனை பேருக்கு இந்த வெப்னு சொல்லக்கூடிய அந்த இன்டர்நெட்டுக்கெல்லாம் மக்களுக்கு இது ஏன்னு கேட்டிங்கன்னா இது கிராஸ் ரூட் லெவல்னு சொல்லக்கூடிய சாதாரண அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்கள் கூட பங்கெடுக்கக்கூடிய ஒரு அதிகார போட்டி. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் அந்த கிராமத்துக்கு அது போய் சேரல் என்ற சூழ்நிலையில் நாங்கள் இன்டர்நெட்டில் வெளியிட்டுட்டோம், அதை நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6:15 மணிக்கு அறிவிப்பு வருகிறது. அந்த 6:15 மணி அறிவிப்பு வருது. மறுநாள் காலையிலேயே ஆளுங்கட்சி ஒரு வேட்பாளர் பட்டியல் வெளியிடுறாங்க. எங்களுடைய ஐயமெல்லாம் இது தேர்தல் ஆணையத்துடன் தமிழக அரசு இணைந்து நடத்தக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கக்கூடிய ஐயப்பாடு நாங்கள் வெளியிட்டோம். நாங்கள் தேர்தலுக்கு தயாராக இருந்தால் கூட அனைத்து தரப்பினரும் சம போட்டியுடன் செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கருத்துக்கள் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். எங்களுடைய நோக்கம்லாம் நாங்கள் கேட்பது ஒரு நேர்மையான ஒளிவு மறைவற்ற ஒரு தேர்தலை தான் நாங்கள் கேட்குறோமே தவிர அவங்க அதை பண்ண தேர்தல் போட்டியிட பயந்தோ அல்ல. சில பேர் கேட்கக்கூடும், நீங்கள் 2006 கூட இதே போல் நிலைமையில் முதல் நாள் தேர்தல் வைத்து மறுநாள் அறிவிச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலகட்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாளில் தேர்தல் வரக்கூடும் என்ற அறிவிப்பு மக்களுக்கு தெரிந்தது. ஆனால் இங்கே எப்படின்னு கேட்டால் தேர்தல் ஆணையாளர், மாநில தேர்தல் ஆணையாளர் ஒரு வார காலமாக பத்திரிகையாளர் போய் அணுகி கூட வாய் மூடி ஒரு பேட்டியும் கொடுக்கல. கண்ணாசன் உள்ளபடி நான் உங்களை பாராட்டுறேன். ஏன்னா ஒருவேளை நெறியாளருடைய கேள்வி அதுவாகத்தான் இருக்கும், அல்லது பக்கத்தில் முத்துக்குமார் அல்லது பெருமாள்மணி போன்றவர்கள் அதை நோக்கி தான் பந்தம் நகர்த்தாங்க. இல்ல நீதிமன்றத்தில் கேட்கப்பட்டு நான் இல்ல நீங்க தெரியல, நீங்க டு பி ஃப்ராங்க் நீங்க ரொம்ப ஒருத்தர். அதே ஒரே ஒரு பதிவு மட்டும் அதே அதே தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையாளர் இப்ப கூட சீதாராமன் அவர்கள் கடந்த 10 நாட்களாக போய் அணுகி கூட எப்பொழுது தேர்தல் நடக்கணும் ஒரு குறிப்பை கூட காட்டலன்றதான் என்னுடைய அதே அளவிற்கு அந்த கடந்த காலங்களில் 2006 சொல்லி ஒரு குறிப்பை கொடுத்த மாதிரியே இதற்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை மாநகராட்சி தேர்தல் நடைபெற்ற வன்முறையில் சம்பந்தமாக கேட்குறீங்க, நான் சொல்ல தயாரா இருக்கிறேன். சென்னை மாநகராட்சி தேர்தல் சம்பந்தமாக எதிர்க்கட்சிகள் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டு அந்த முறையீட்டு மறுதேர்தல் நடைபெற்றது. அதில் மாற்றுக்கருத்துலாம் கிடையாது. நீதிமன்றம் சொன்னதை உடனடியாக ஏற்று செயல்படுத்தக்கூடிய அரசு எங்கள் அரசு. அதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனா நீதிமன்றம் ஏன் சொன்னதுங்கிற அந்த கதை இல்ல அதை சொல்ல வரேன். நான் வன்முறையே சொல்லி அதை சொல்ல வரேன். உள்ளாட்சி தேர்தல்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்கள் நடக்கும் பொழுது நம்ம பாண்டியவர்கள் சொன்னது போல அங்கே பேசி வைத்துக்கொண்டு யாருக்கு பதிவு என்ற அதிகாரப்படம் அங்கே பிரச்சனை வராது. சென்னை போன்ற பெருநகரங்கள் இந்த மாநகராட்சிகள் எல்லாம் இப்படி சண்டை வருவது நடந்து சரியான கடந்த 2011 தேர்தலில் சென்னையில் என்ன நடந்தது அது சண்டை இல்லை கண்ணாசன், ரொம்ப தெளிவா அந்த காட்சி இன்னும் இல்ல ஒரு நிமிஷம் நான் அந்த காணொலி இல்ல அந்த காணொலி காட்சியை ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு, கார்களில் இறங்குறாங்க, போய் வாக்குச்சாவடியை மூடுறாங்க, உள்ள அப்படியே குத்தி குத்தி ஓட்டை எடுத்து ஓட்டு பெட்டிக்குள்ள ஓட்டு போடுறத வெளியே இருந்து மக்கள் படம் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். காவல்துறையினர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள், ஊடகங்கள் படம் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஓட்டு பெட்டிக்குள்ள எல்லாத்தையும் போட்டு முடிச்சு கூலா வெளியில போனாங்க, கட்டையும் கம்போட வச்சு. அந்த ஆட்சியில் தவறுகள் நடைபெற்றால் கூட அதை நேர்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எங்களுக்கு இருக்கிறது. 2011
இதே வட சென்னையில் ராயபுரம் தொகுதியில் வந்து அப்போ இந்த மாவட்ட பலராமலாம் தாக்கப்பட்டு இதை விட மோசமான சில வன்முறை வெறியாட்டங்களை இவங்க கட்டவிழ்த்து விட்டார்கள். இதைத்தான் நாங்க சொல்றோம். இத மாதிரியெல்லாம் இல்லாம நேர்மையா நடக்கணும். ஓட்டு சீட்டுகள் ஏன் வேண்டாம்னு சொல்றதுக்கும் இது ஒரு காரணம். ஒரு திரைப்படத்துல நகைச்சுவை வரும், உண்மையை மாத்தி சொல்லிக்கிறவங்க கடவுளுக்கு நிகரானவர். நாங்க வந்து உண்மையை ஒத்துக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். இல்ல அதே பாருங்க, அவரு அந்த உண்மையில அவரு சில உண்மையில ஒத்துப்பார் பாருங்க. சொல்லுங்க எங்க ஆட்சி காலத்துல நாங்களும் தான் அப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு இல்லைன்னா பக்கத்துல அவர் ஞாபகப்படுத்துவார். முத்துக்குமார் அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும், அது ஒண்ணு இல்ல. இன்னொரு விஷயம் கேளுங்களேன், எங்களை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு அம்மா வந்து மக்களோட இருக்காங்க சார். நீங்க ஒன்றும் ரொம்ப போட்டுலாம் குழப்ப வேண்டாம். நாங்க மக்களோட இருக்காங்க, அம்மா மக்கள் அம்மாவோட இருக்காங்க. அதனால எங்களுக்கு இத பத்தி குழப்பமே கிடையாது. இன்னொரு விஷயம், அண்ணன் இப்ப சாமர்த்தியமா சொன்னாரு. ஒரு நிமிஷம், அவ்வளவுலாம் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவர் சில கேள்வி கேட்கிறார். சொல்லுங்க, மேபி முத்துக்குமார் அதை தவறா இருந்தா சரியா திருத்துவாங்க. எனக்கு தெரிந்து இந்த மாதிரி தேர்தல் அறிவிக்கப்பட்டு உடனடியாக அடுத்த நாளே வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடுவது, 7 நாட்களுக்குள் உடனடியாக வேட்புமனு தாக்கல் செய்வது, அடுத்த 2 வாரங்களுக்குள்ளாக தேர்தல் 15, 17ஆம் தேதி 19ஆம் தேதி தேர்தல் அறிவிப்பது. ஒரு நிமிஷம் வர நீங்க உங்களுக்கு தெரியும் சார் என்னைக்கு அறிவிக்க போறீங்க, என்னைக்கு தேர்தல் நடத்த போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் தெரியுமா? நீங்க சொன்னீங்களா? கேளுங்க. அக்டோபர் 24 2016 அக்டோபர் 24ஆம் தேதிக்குள்ள ஒரு புதிய நிர்வாகம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு நிமிஷம், தேர்தல் நடத்த வருது 22ஆம் தேதி அறிவிக்க முடியுமா உங்களால? அது எப்படி முடியாது? குறைந்தபட்சம் 14 நாள் வேணும்ல. அதுதான் ஏன் ஆகஸ்ட்ல அறிவிச்சாங்க, இல்ல கொஞ்சம் முன்னாடியே அறிவிச்சாங்க? எதுக்கு இப்ப அறிவிச்சாங்க? நீங்க இன்னொன்னு கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கிறோம், திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல், திங்கட்கிழமை சாயங்காலம் 5 மணிக்குள்ள வேட்புமனு தாக்கல் முடிக்கணும்னு சொன்னோமா? கிடையாது. 3ஆம் தேதி வரை டைம் சொல்லிருப்பாங்க. நீங்க 3ஆம் தேதி வரை டைம் இருக்கு. இன்னொன்னு, திமுக அதுவரை அமைதியா இருந்தாங்களா? ஏற்கனவே அவங்க வந்து அதற்கான தயாரிப்புகள் முனைப்புகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. இல்ல திமுக அதிமுக மட்டும் தான் தமிழக எல்லா கட்சிகளும் பெரும்பான்மை அவர் ஊர்ல போட்டின்னு விரும்பாரு. பாமக தேர்தல் அறிவிப்பு இருக்கு முன்னாலே திமுக பொருளாளரை போய் பார்த்து நாங்க ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு முறை இல்ல சொல்லி முடிக்க எனக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த தேர்தல்ங்கிறது வந்து திரும்ப எல்லா மேடைகளையும் வந்து அதிமுக பலம் வாய்ந்த கட்சி, கட்டமைப்பு ரீதியா பலமா இருக்கும், நாங்க வந்து அதனால தேர்தலுக்கு தயாரா இருக்கோம், என்னைக்கு தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டாலும் நாங்க போட்டியிடறதுக்கு தயார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. திமுகவும் கூட அதுக்கு தயாராக இருந்தாலும் கூட அதிமுகவை குறை சொல்லி ஆகணும். இது விமர்சிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன் அப்படின்னா கடந்த 2006 இதே மாதிரி தான் மறுநாளே வேட்புமனு தாக்கல் ஆரம்பிச்சது, இப்பவும் வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய வேறுபாடு அப்படின்னா, இப்போ 50% பெண்கள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது முக்கியமா வந்திருக்கு. அதன் காரணமா இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். அப்போ அது முன்கூட்டியே தெரிஞ்சாதான் மறுநாளே வந்து தேர்தலை வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும். இது அதிமுக மறுநாளே தாக்கல் செய்யும் போது அதிமுக இந்த விஷயம் முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது அப்படின்னு திமுக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல நியாயம் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். தர்க்க ரீதியா பார்த்தா எந்த அளவுக்கு அவங்க தயாரா இருந்தாலும் கூட மறுநாளே வேட்புமனு தாக்கல் பண்றது. செல்லும் ஒரு நிமிஷம், நான் அதை தாண்டி அவர் கேட்கிற ஒரு கேள்வி, இன்னொரு கேள்வி. திமுக, அதிமுக, தமாக, காங்கிரஸ், பாமக, பாஜக, தேமுதிக இவங்களை தாண்டி உள்ளாட்சி தேர்தல்களை ஒரு சாமானிய டீ கடை வச்சிருக்கிறவரும் ஒரு காய்கறி கடை வச்சிருக்கிறவரும் கூட தன்னுடைய வார்டில் உறுப்பினராக போட்டியிடணும்னு விரும்புவார். நீங்க சொன்ன மாதிரி அவர் படிச்சிருக்க மாட்டார். நாங்க இணையத்தில் வெளியிட்டோம்னு சொல்லக்கூடிய வாதமும் உடனடியாக அதற்கான கால அவகாசங்கள் போதிய கால அவகாசம் கொடுக்காமல் அந்த தேர்தலை அணுகுவதோ உங்களுடைய அச்சத்தை தானே வெளிப்படுத்தக்கூடியதே இல்லைங்க. உள்ள நீங்க உங்களையும் என்னையும் விட அரசியல் அதாவது ஊடகங்களை பார்க்கறவங்க, ஊடகங்களை பயன்படுத்துறவங்கள கிராமப்புறத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த தேர்தலுக்கு உள்ளாட்சி கேளுங்க. அது இல்ல இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தயாரிப்போட இருந்துன்னு சொல்லாதீங்க. எல்லா கட்சியே விட்டுட்டேன் சார். திருப்பி பொதுமக்கள் அப்படி தயவு செய்து கிராமப்புற மக்களும் சார் கேளுங்க. எப்படி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், அது இல்ல சொல்லும், அது இல்ல ஒரு சாதாரண விவசாயியோ ஒரு படிச்சுட்டு ஊர்ல ஒரு கூலி தொழிலாளியோ தாம் வார்டுல ஒரு ஊராட்சியில தன்னுடைய வார்டுல போட்டின்னு விரும்புவான். நீங்க இவ்வளவு வேகமாக நகர்கின்ற பொழுது அவன் இன்னும் சொல்ல போறேன், நீங்க இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து உள்ளாட்சிகளுக்கான உண்மையான அந்த அதிகார பகிர்வே நீங்க வந்து பறிச்சுக்கிறீங்களோன்னு நான் சொல்றேன். நீங்க சாமானிய ஒரு கட்சிக்கு சார்பற்ற கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன்.
வேட்புமனு இப்போ நீங்கள் கடைக்கோடி மனிதனும் கூட தேர்தலில் போட்டியிடலாம், அதுக்காகத்தான் அவங்களுக்காகத்தான் இந்த உள்ளாட்சி தேர்தல். அவன் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும், ஒரு டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட் எதுவுமே ஒண்ணு கிடையாது. என்ன affidavitல இது எல்லாம் வேணும்? இருக்கு. இருப்பிடச் சான்று வாங்கணும், இருப்பிடச் சான்று வாங்கணும், notice certificate வாங்கணும், எல்லாமே வாங்கணும். கட்சிக்கு ஃபார்ம் ஏ வந்து இல்ல, கட்சி கிடையாது சார். தவறா பேசாதீங்க. எந்த வேட்பாளரும் இருப்பிடச் சான்று கொடுக்கணும், வரி பாக்கி கொடுக்கணும், குடிநீர் வரி இல்லைன்னு சொல்றீங்க. ஊராட்சியில போட்டியிடக்கூடிய ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினருக்கோ தலைவருக்கோ போட்டியிடக்கூடிய ஒரு கிராமப்புறத்தை சார்ந்த நீங்க சொல்ற கிராம வேட்புமனு தாக்கலுக்கு என்ன ஆவணங்கள் ஆகுதுன்னு சொல்லுங்க. நீங்க அக்கறைப்படக்கூடிய கிராமத்தை சார்ந்த ஒருத்தர் போட்டியிடணும்னு நினைக்கிறவரு வேற ஒண்ணு வேண்டாம், ஊராட்சி மன்றத்துல தீர்வு அவர் பேர்ல உள்ள சொத்துக்களுக்கு தீர்வு பாக்கி சொத்தே இல்ல சார், சொத்தே இல்லனாலும் வாங்கி இல்ல, அவருக்கு எந்த விதமான வரி பாக்கியும் இல்லை, இல்லை. அவ்வளவுதான். இந்த ஒரு சர்டிபிகேட் தான் வேணும். அவருக்கு அடுத்த வீட்டுல இருக்கிற பஞ்சாயத்து இப்ப இருக்கிற பஞ்சாயத்து நிர்வாகத்திட்ட உடனே வாங்கிக்கிடுவாரு. இது ஒரு பெரிய நொண்டி சாக்கு, இது வேண்டாம். தேர்தலை கண்டு பயப்படுறவங்க, எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து மிரளக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நொண்டி சாக்க தவிர ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நீங்க அது ஒரு போலியான வாதம்ங்கிற வார்த்தை வைங்க. நீங்க முதல் முறை இயல்பா அந்த வட்டார வழக்குல அந்த வார்த்தை வந்துடுச்சு, நொண்டி சாக்குங்கிற வார்த்தை. அது தொடர்ச்சியாக நம்ம மாற்றுத்திறனாளிகள் குறித்த இல்ல நீங்க 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 அப்படி சொல்லல, எனக்கு தெரியும். நீங்க நொண்டிங்கிறது நீங்க அப்படி நினைக்காதீங்க. இல்ல இல்ல சொல்ல, நீங்க அப்படி சொல்லல, அது எனக்கு புரியுது. நம்மளுடைய வட்டார வழக்கு நம்மளுடைய சொல்லல, ஆனால் நம்ம கவனமா பயன்படுத்தணும். இயல்புக்கு மாறான அப்படி சொல்லுங்க. இல்ல, இயல்புக்கு மாறான சாக்கு அப்படி சொல்லுங்க. சாக்கு சரி, ஓகே ஓகே, அப்படி வச்சுங்க. ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படி நீங்க சொல்லல, ஒரு சிந்தனையே கிடையாது சார் எங்களுக்கு. நீங்க சொல்லல, உங்க சிந்தனை இல்லங்கிறது எனக்கும் தெரியும். இல்ல, ஊடகத்தை சார்ந்த போதா நீங்க ஒரு மூத்த ஊடகம், எனக்கு தெரியும். உங்க அடையாளத்தை, உங்களுடைய வலிமையை, உங்க அனுபவத்தை அப்படியே சாமர்த்தியமா நீங்க வாதத்துக்குள்ள கொண்டு ஒரு நிமிஷம் நிச்சயமா அது கிடையாது. செல்லும், நான் திருப்பி சொல்றேன், நீங்க அப்படி சொல்லல, அது எனக்கு புரியுது. ஆனால் பார்க்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை நம்ம சரியா கிராமப்புறத்துல சரி இருக்கிற ஓகே ஓகே, நம்ம விவாதத்துக்குள்ள நான் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரேன். ஒரு இடைவெளிக்கான நேரம் வந்து நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இது எந்த அளவிற்கு கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட சாமானியர்களுக்கான தேர்தலாக இருக்கும், சுயேட்சைகளுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றனவா, பெரிய கட்சிகள் சின்னங்களில் நிற்கக்கூடியவர்களுக்கு மட்டுமான வாய்ப்புகளாக மட்டுமே இருக்கின்றனவா, ஏலம் விடக்கூடிய அளவிற்கு இந்த பதவிகள் எல்லாம் போய் கொண்டிருக்கின்றனவே, இவற்றையெல்லாம் எப்படி சரி செய்வது? ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். உள்ளாட்சி தேர்தல் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திருமுத்துக்குமார், இதில் இந்த கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து உள்ளபடியே உள்ளாட்சி தேர்தலுக்கான அடிப்படையையே அசைத்து விட்டார்கள். அந்த ஒவ்வொரு சாமானியன் படித்திருந்தாலும் படிக்காவிட்டாலும் சாமானிய ஒரு பாமர மக்கள், விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள் தங்களுடைய பகுதியில் தங்கள் ஒரு பிரதிநிதிகளாக வரணும், தங்கள் பகுதிகளுக்கு தேவையான விஷயத்தை செய்யணுங்கிற கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கக்கூடியவர்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் இடமே இல்லையா? இல்லை, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னு யார் இருக்காங்க அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் ஏதோ ஒரு சித்தாந்தத்தை, ஏதோ ஒரு தத்துவத்தை, தீவிர அரசியல் ஒரு கட்சியினுடைய தீவிர அடிப்படை உறுப்பினராக கட்சியில சீட்டு கேட்டு அல்லது கட்சி அறிவிக்கிறதுல வேட்பாளர் பட்டியல் இந்த மாதிரி இல்லாம யாருக்கும் ஒருத்தருக்கு ஆதரவாகலாம். சிலருக்கு திமுக ஆதரவு மனநிலை, அதிமுக ஆதரவு மனநிலை, பிஜேபி, பாமக இந்த மாதிரி ஆதரவு மனநிலை வேற வேறையா இருக்கும். அது தாண்டி நான் சொல்றது கட்சியினுடைய தீவிர உறுப்பினராக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சாமானியர்களை கேட்கிறேன். கட்சியினுடைய தீவிர உறுப்பினராக இல்லாம அவங்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இந்த கட்சிகள் அதை பறித்துக் கொள்கிறார்களான்னு கேட்க. நிச்சயமா கட்சிகள் வந்து அதாவது கட்சி சின்னம் சார்ந்த தேர்தல்கள்லாம் கட்சி உறுப்பினர்கள் தான் பறிச்சுக்குவாங்க. அதை தாண்டி எத்தனையோ இடங்கள் இருக்கு, அது எல்லாமே கட்சி சார்பற்ற முறையில், அதாவது அவங்க அரசியல் ரீதியாக இருந்தாலும் கூட கட்சி சார்பற்ற முறையில் தான் அவங்க வெற்றி பெறாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் வந்து அவங்க பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. யார் ஜெயிச்சு வந்த பிறகு அவங்க மக்களுக்கு எந்த அளவில் செயல்படுறாங்க, போர்க்குணத்தோட செயல்படுறாங்க, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் நிறைவேற்றி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர அரசியல் இருக்கு இல்லங்கிறத வந்து எனக்கு ஒரு பெரிய பொருட்டாக கருத்து. இந்த அரசியலோடு சேர்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் மிக வலிமையான வாக்கு சதவீதம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊர்ல 1வது வார்டு எப்போதுமே மறுமலர்ச்சி திமுக தான் ஜெயிக்கும். மறுமலர்ச்சி திமுக அவர் தான் வந்து அந்த கட்சியினுடைய அடையாளமாகவே இருக்காரு. அந்த கட்சி வந்து அந்த ஊர்ல செல்வாக்கு உள்ள கட்சியே கிடையாது. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அது 6வது கட்சி 7வது கட்சி. ஆனா 1வது வார்டு பொறுத்த வரைக்கும் அங்க மதிமுக தான் ஜெயிக்கும். என்ன காரணம்? அவர் கட்சியெல்லாம் இருந்தாலும் கூட தனிப்பட்ட தாண்டி இப்போ அவர் சொன்ன மாதிரி செல்லும் சொன்ன மாதிரி தனிப்பட்ட முறையில் இன்றைக்கும் அதிக அளவு வாக்கு சதவீதத்தை வைத்திருக்கக்கூடிய கட்சி அஇஅதிமுக. நாடாளுமன்ற தேர்தலில் இமாலய வெற்றி, சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் வெற்றி, இந்த மாதிரி கடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் அனைத்து மாநகராட்சியிலும் இப்படி இருக்கின்ற பொழுது
இந்த தேர்தல் இன்னும் கூடுதலாக அவர்களுக்கு எளிதாகத்தானே இருக்கும். இந்த அரசியல் சார்ந்த சந்தேகங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு சின்ன அச்சம் வந்திருக்கிறது, திமுகவுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குது, இதெல்லாம் தான் இந்த உறுப்பினர்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கலாங்கிற திருத்தத்துக்கெல்லாம் காரணங்கிற வாதம் ஏற்புடைய வாதமா? அதாவது அதிமுக திமுக இவங்க 2 பேர் தான் வந்து வாக்கு வங்கி அடிப்படையில் கிட்டத்தட்ட 80% வாக்குகளை வந்து 2 கட்சிகளும் வாங்கியிருக்கிறதுனால இவங்களுக்கு இடையில தான் வந்து போட்டிங்கிறது மிக தீவிரமாக இருக்குது. இந்த அதிமுக திமுக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் 2 கட்சிகளுக்குமான வாக்கு சதவீதம் இடைவெளிங்கிறது 1.1. அது அப்படிலாம் எதுவும் கிடையாது. அந்தந்த தொகுதியில் ஏற்பட்ட விஷயம் தானே தவிர நாங்கள் தான் பெரிய கட்சி அப்படிங்கிற நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய நிர்பந்தம் வந்து அதிமுகவுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் திமுக நாங்கள் வந்து ஒரு 12-15 தொகுதிகள் மாறி இருந்தால் நாங்கள் வெற்றி பெற்றிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த வாதத்தை இன்னும் அழுத்தமாக எடுத்து வைக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றே தீர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து திமுகவுக்கு இருக்குது. அதனால் வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கும்போது எப்படி சட்டமன்ற தேர்தல் வாக்கு வித்தியாசம் குறைவாக இருந்துச்சோ அதே போல தான் ஒவ்வொரு வார்டுலையும் கூட அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும். இதில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, நான் முதல் சொட்டில் சொன்னேன் இல்லையா, தனி செல்வாக்கு அது வந்து இடத்துல மிக மிக முக்கியமான ஒரு ரோலாக ப்ளே பண்ணும். அதுதான் வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா மணி. இந்த ஒரு ஸ்பேஸ் மற்ற கட்சிகளுக்கு, சின்ன சின்ன இயக்கங்களுக்கு, குழுக்களுக்கு, தனி மனிதர்களுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் அமைப்புகளில் இப்போ சமீப காலமாக இதை பெரும் கட்சிகள் கபலீகரம் செய்ய தொடங்கிவிட்டார்கள்ங்கிற விமர்சனம் கடுமையாக வைக்கப்படுகிறது. அவங்களுக்கு ஸ்பேஸே இல்லைங்கிற வாதத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சி அமைப்புகள் பற்றிய புரிதல் வந்து இன்னுமே பல பேருக்கு தெளிவாக இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்களேன், ஒரு 6000 வாக்கு இருக்கக்கூடிய ஒரு வார்டில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு க்ளோஸ்ட் ரூம் அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் 2500 ஓட்டு இருக்குது. ஆனால் அவங்க சார்பாக யாராவது நிறுத்துகிறாங்களா, அல்லது அந்த அசோசியேஷன்லேருந்து யாரையாவது நிறுத்துகிறாங்களான்னு பார்த்தா இல்லை. இதை நம்ம கொஞ்சம் இன்னும் பகுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எப்படி வந்து இப்போ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது தேசிய கட்சிகளுக்கு அதிக சீட்டையும் மாநில கட்சிகள் குறைவான சீட்டையும் பெற்று பிரித்தாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்தால் கூட தேசிய கட்சிகளுக்கு கொஞ்சம் குறைவான சீட்டு கொடுத்தாங்க. இந்த ட்ரெண்ட் எப்போ மாறுச்சு அப்படின்னா, உள்ளாட்சியில் அதிமுக 2011 ஒரு பெரிய வெற்றியை பெற்ற பிறகு தான் அவங்க யோசிச்சாங்க, நமக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது, நாம் ஏன் வந்து நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்திலலாம் இணையாக பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போது நான் உள்ளாட்சியில் வெற்றி பெறக்கூடியது சட்டமன்றத்தையும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளையுமே பாதிக்கக்கூடியதுங்கிறத பார்வையே பெரிய கட்சிகளுக்கே இப்போ ஒரு 5 வருடமாக தான் வந்திருக்கு. ஆக இந்த பொலிட்டிக்கல் சோசியலைசேஷன் நடக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நாளாகும். ஏன்னா நாம் முன்னமே இருந்து உள்ளாட்சி அமைப்புகள் வந்தாலுமே கூட 96க்கு பிறகு தான் உள்ளாட்சியில் தொடர்ந்து தேர்தல் நடக்கு, அதனுடைய பலம் பலவீனங்கள் பற்றி இப்போ புரியுது. நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்தளவில் பெண்கள் அதிக அளவில் இருக்கிறதுனால, ஏன்னா இப்போ ஆண்களை பொறுத்தளவில் ஆண்கள் வந்து ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இல்லை, நீங்கள் அதை பெண்களை தொடர்ந்து முன்னிலைப்படுத்துறீங்க முதல் சுற்றிலேயே. அவர்கள் எந்த அளவிற்கு அந்த அதிகாரம் சரியாக அவர்கள் கையில் போய் சேரும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அவர்கள் சார்பாக அவருடைய சகோதரனோ நீங்க உமன் வந்து ரொம்ப அசர்ட்டிவா இருப்பாங்க. பெரும்பாலும் நீங்க சொல்றது பெரும்பாலும் அவ்வாறு தான் இல்ல. கட்சிகளை பொறுத்தளவில் சீட்டுகள் எப்படி ஒதுக்கப்படுதுன்னா, நீங்க ரெண்டுக்குள்ள வேறுபாடை புரிஞ்சுக்கணும். கட்சிகளை பொறுத்தளவில் சீட்டு எப்படி ஒதுக்கப்படுதுன்னா, இங்க இருக்கிறாரு இவர், இந்த பகுதியில் முக்கியமாக கட்சியினுடைய அங்கமாக இருக்காரு, இவர் யாருக்கு சொல்கிறாரோ அவருக்கு கொடுக்கலாம். ஏன்னா அது வந்து பெண்ணுக்கு ஒதுக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறதுனால அவர் வந்து தன்னுடைய மகளுக்கோ மருமகளுக்கோ மனைவிக்கோ அந்த சீட்டை வாங்கி கொடுக்குறாரு. இல்லை தம்பி மனைவிக்கு வாங்கி கொடுக்குறவங்க இருக்காங்க, உறவுக்கார பெண்ணுக்கு. அப்படி ஒரு சிஸ்டம் வந்து நீங்கள் கட்சியில் மாநகராட்சியில் அப்படி தான் இருக்குது, நகராட்சிகள் அப்படி தான் இருக்குது. ஆனால் பேரூராட்சிகளை பொறுத்தளவில் ரொம்ப தனித்தன்மை வாய்ந்த பெண்களை கட்சி நிறைய போய் தேடுறாங்க, நீங்கள் வாங்க நில்லுங்கன்றாங்க. நீங்கள் இந்த மாற்றம் வந்து மேலே இருந்து வராது. மாநகராட்சியில் வந்து மாநகராட்சி கவுன்சிலரில் ஒரு அசர்ட்டிவ் உமன் வந்து ஜெயிக்கிறதுக்கு இன்னும் 2 தேர்தல் ஆகலாம். ஆனால் ஊராட்சியிலையும் அதற்கு மேலே பேரூராட்சிகள்லையும் பெண்கள் இந்த தேர்தலில் நிச்சயமா குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வந்து செய்வாங்க. அப்சல்யூட்லி. இதில் என்ன என்னுடைய கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏலமிடக்கூடிய அளவிற்கு இதை நகர்த்திட்டாங்கல்ல. இல்ல இது ரொம்ப குறைஞ்சிருக்குங்க. ஏலமிடக்கூடிய அளவு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, ஏலம் விடுறது இந்திய சாதிய சமூகத்துல நல்லது, அதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது வந்து ஒரு சாதிய போர் அடிப்படையில், ஓகேங்களா? தலைமுறையா பல இடங்கள்ல ஆதிக்க சாதிகள் தான் பல பதவிகளை கட்டுப்படுத்தினாங்க. நீங்க மதுரை மாவட்டத்தில் 2 ஊர்ல மாவட்ட நிர்வாகம், மத்திய நிர்வாகம், மாநில நிர்வாகம் எல்லாம் முயற்சி பண்ணியே தேர்தலை நடத்த முடியாம இருந்தது. அதற்கு அரசு கடுமையா போராட வேண்டியது இருந்தது. நீங்க இந்த ஏலம் விடுறத உடனே அது ஒரு பெரிய பங்கம்லாம் நினைக்கிறாதீங்க. அது வந்து பங்கம் இல்லையா? பங்கம் இல்லைங்க.
இந்திய சாதிய சமூகத்துல சாதி எப்படி வேரூன்றிக்கு, சாதி எப்படி அதிகாரத்தை கட்டுப்படுத்துது, சாதி எப்படி ஒடுக்கப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் அடக்குது அப்படின்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏலம் விடுவது என்பது அதற்கு அடுத்த படிநிலை தான். இதற்கு அடுத்து ஜனநாயகம் வேரூன்றும். அதனால இந்த ஏலம் விடுவது ஏதோ ரொம்ப ஒரு தீங்கானது, ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிற மனநிலைக்கெல்லாம் போயிடாது. நான் வந்து அவர் கன்க்ளூட் பண்ணிக்க ஒரு விஷயத்துல இருந்து 2 பேரும் அதுல மாற்று கருத்து வச்சிங்க. நான் உங்ககிட்ட போறதுக்கு முன்னாடி பெருமா அவர் முத்துக்குமார்ட்ட போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா இந்த சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லை, அண்ணன் சொன்னாங்க சாதிய சமூகம், அதனால ஏலம் விடுறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. அப்படி வந்து போறேன். ஆனால் என்ன பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மாண்புமிகு அம்மா அவர்களும் பொறுத்தவரைக்கும் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த சாதியமே அதாவது பெரும்பான்மை சாதியை சார்ந்தவர்களுக்கு, சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க அப்படி கொடுத்தா தான் ஜெயிக்கும் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. அம்மா அவர்களை பொறுத்தவரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2 பேர் அவங்க என்ன விஷயம் வைக்காங்கன்னா, ஒன்று கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும், மக்கள் நலனில் அக்கறை உள்ளவனா இருக்கணும். அவன் எந்த ஜாதிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஜாதிய போர்வை அஇஅதிமுக திமுகங்கிற வார்த்தைக்குள்ளே போல நான் திருப்பி வரேன். முத்துக்குமார் அடிப்படையில் அது அவருடைய கருத்து எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது காஸ்ட் ரீதியான மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ல அதிமுக எந்த அளவுக்கு மிகச்சிறந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து சாதியெல்லாம் பார்க்கவே இல்லைன்னா அந்த விவாதத்துக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா என்னங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது வந்து பதவிகளை வந்து ஏலம் விடுவது அப்படிங்கிறது. ஏலம் விடுவதுங்கிறது தொடர்ந்து வழக்கத்தில் இருக்க ஒரு விஷயம் தான். ஆனா அது வந்து அந்த கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் போகணும், ஜனநாயகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த உள்ளாட்சி தேர்தலுடைய மிக மிக முக்கியமான விஷயமே. அதுல வந்து ஏலம் விடுவது அது வந்து ஆதரிக்கக்கூடிய மனநிலையில மணி சொல்றாரு. எந்த நோக்கத்தில் சொல்றாருன்னு தெரியல. அந்த ஏலம் எடுப்பவர் யார், அதனால் பயன்பெறப்போவர்கள் யார், அந்த ஏலம் எடுத்த பிறகு அந்த பதவியை ஆட்டி வைக்க போவர்கள் யார், இந்த 3 கேள்விக்கு நம்ம விடை தெரிஞ்சாதான் இது ஏலம் சரியா இல்லையான்னு தெரிய முடியும். இது நல்லாவே தெரியுது, இது வந்து ஆதிக்க சாதிகள் தான் அதை செய்ய போகுது. இது எந்த வகையிலையும் வந்து கடநிலையில் இருக்கக்கூடிய பணவர்களுக்கு அது வந்து போய் சேர போறதே இல்லை. இல்ல மணி நான் என்ன கேட்கிறேன், இல்ல ஒரு நிமிஷம், நீங்க ஒருத்தர் முதலீடு போடுறாரு, ஒரு அது முதலீடு தான், விசுவாசம் எல்லாமே முதலீடு தான் வந்துடுச்சுனா அப்புறம் எல்லாமே நீங்க எல்லா தேர்தலுமே முதலீடு போட்டு நான் ஒத்துக்கிறேன். அமல்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை இங்க பயன்படுத்துறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ணன் ரொம்ப சரியா ஒரு இடத்தை தொட்டாரு. 3 விதம் இருக்குண்ணே. ஒன்று வந்து 3 விஷயத்துல, ஒன்று வந்து நாளுக்கு நாள் இந்த ஏலம் விடக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவருடைய பதவிகள் வந்து எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு வருது. 2வது நீங்க அதை இன்னும் அணுகி பார்த்தீங்கன்னா, இந்த ஏலங்கிறதே எப்போ வருது அப்படின்னா, அண்ணன் சொல்ற மாதிரி அந்த ஏலத்தை நடத்துறதுல ஆதிக்க சாதி இருக்காங்க. அதை பங்கு பெறுவதில் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இணையாகத்தான் பங்கு பெறாங்க. இல்ல அதுல எந்த மாற்று இல்ல ஒரு நிமிஷம், நான் கேக்குறதே அது அல்ல. நான் இப்போ நான் கொச்சையா கேக்குறேன், தப்பா நினைச்சுக்கங்க. கொள்ளை அடிச்சதுல எல்லாருக்கும் தான் பங்கு கொடுக்கறோம்னு சொல்ற மாதிரி. ஆமா ஆமா, கொள்ளை அடிச்சா எல்லாரும் அதான் சமநீதி. நீங்க என்ன பேசுறீங்க? ஏது சமநீதி? ஏங்க கொள்ளை அடிக்கிறது சமநீதியா? கொள்ளை அடிக்கிறதா சமூக நீதி, வேற என்ன சமூக நீதி? அப்புறம் சாதியத்தினுடைய புவியியல் கட்டுமானத்தை புரியாம நீங்க ஏதோ ஒரு இடத்துல சாதிய சமூகம் தான், சாதி நிலை குத்தி நிக்குது, ஆணவ படுகொலை நடக்குது. எப்படி ஏத்துக்க முடியும்? ரொம்ப இல்ல மணி, ஒரு சிம்பிள். ஆதிக்க சாதிகள் ஏலம் எடுக்கிறாங்க, அவனுக்கு விசுவாசமா அப்படின்னு இருங்க இருங்க, அங்கதான் நீங்க ரொம்ப சிம்பிள். அங்கதான் நீங்க ரொம்ப சிம்பிள். நான் கேள்வியை முடிச்சிடுறேன். நான் இத தாண்டி கேள்வியை முடிச்சிடுறேன். நான் கேள்வியை முடிச்சிடுறேன். இதுல இடஒதுக்கீடு இருக்குன்றத நீங்க ஒரு நிமிஷம் நான் வரேன். இதுல நீங்க சாதியை கூட விட்டுங்க. நான் கேக்குற சாதியை தாண்டி நான் கேக்குறது அடிமைத்தனம் இருக்கிறவங்க நீங்க வந்து இடஒதுக்கீடு ஒரு நிமிஷம் நான் கேக்குறது, நீங்க சாதிய பிரச்சனை விட்டுருங்க, ஒரு வர்க்க பிரச்சனை ஆவாங்க. வர்க்கம் பார்க்காதீங்க, வர்க்கம் தான் பார்க்கணும். நீங்க பணம் இருக்கிறவங்க சாதி வேறங்க. நான் அதனால தான் சொல்றேன். அப்ப ஏன் வருது? அதனால தான் சொல்றேன். ஏலத்துல யார் பங்கெடுக்கிறார்கள் நான் கேக்குறது கேள்வி அதான். எளிமையா சொல்லுங்க. பணம் இருப்பதா, பணம் இருக்கிறவங்க தானே. ரொம்ப எளிமையா சொல்லுங்க. ஒரு நிமிஷம், ஏலத்துல அதிக தொகைக்கு தானே விற்கப்படும். ஆமா, பணம் இருக்கனால தானே அதிக தொகை விற்க முடியும். அது வர்க்க பிரச்சனையா இல்லையா? நீங்க நல்லா கேளுங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, காலங்காலமா
கிராம பஞ்சாயத்துகளில் ஒரு குறிப்பிட்ட சாதியிட்ட மட்டும்தான் பணம் இருந்தது. அவன் தான் அந்த பஞ்சாயத்தை கட்டுப்படுத்தினான். என்ன ஆச்சுன்னா 73 74வது தீர்ப்புக்கு அரசியல் சாசன திருத்தத்துக்கு பிறகு இதில் அரசியல் இடஒதுக்கீடை நம்ம கொண்டு வந்தோம். அரசியல் இடஒதுக்கீடை கொண்டு வந்த பிறகு ஆதிக்க சாதி பல பஞ்சாயத்துகளை விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வராங்க. அப்படி விட்டு கொடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வருகிற பொழுது இவங்க மறைமுகமாக அதிகாரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி மறைமுகமாக கட்டுப்படுத்துகிற முயற்சியோட ஒரு இது என்னன்னா, ஏன் சார்பா நான் ஒரு ஆதிக்க சாதின்னு வைங்க, ஏன் சார்பா நான் ஒரு ப்ராக்ஸி கேண்டிடேட்டை போடுவேன், ஏன் சார்பா நான் ஒரு ப்ராக்ஸி கேண்டிடேட் சரியானு தான் நான் கேக்குறேன். அதாங்க கேள்வியே, அதான் மணி கேள்வி. அது சரியா? உனக்கு நீங்க வந்து அதிக சாதி, எனக்கு அத அந்த பதவி கண்ட இன்னுமே முறைகள் கிடைக்காது. என்ன செய்யறது தான் சரியில்லை, கேள்வி. சரியில்லை, கிடைக்காதா? அதுக்கு பதிலா இன்னொருத்த வந்து சாதி வேற கீழே இருக்கக்கூடிய படிநிலையில கீழே இருக்கக்கூடியவன் இடஒதுக்கீடு அடிப்படையில் அந்த பதவிக்கு வர்றான். ஆனா அவன் வந்து ஆதிக்க சாதி அந்த பதவியை இழந்து போன ஆதிக்க சாதியுடைய அடிமையா இருக்கணும்னா இது எந்த வகையில ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை நீங்க வந்து என்டாஸ் பண்றீங்க இல்லையா? அது எந்த வகையில ஏலம் பாருங்க, இத பாருங்க, ஒரு ப்ராக்ஸி கேண்டிடேட்டை போட்டு ஆதிக்க சாதி அதை கட்டுப்படுத்துது. அப்ப அதுக்கு தான் என்னை போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, அது ஒரு பெரிய இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா துணை தலைவருக்கும் நீங்க இடஒதுக்கீடு கொடுங்க. அது ஒரு பெரிய வாதம். இதெல்லாம் தாண்டி ஏலம் என்பது எங்கன்னா ஆதிக்க சாதியும் ஒடுக்கப்பட்ட சமூகமும் நம்ம மோதுகிற இடத்துல அந்த போட்டியை தவிர்ப்பதற்கான ஒரு நான் இப்படி எடுத்துக்கிறேன். நீங்க இடைநிலை சாதியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அங்கே இடைநிலை சமூகத்திலும் கடனில் இருக்கக்கூடிய வர்க்க ரீதியில் கடனில் இருக்கக்கூடிய ஏழையால் போய் ஏலம் எடுக்க முடியாது. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் போய் ஏலம் எடுக்க முடியாது. நீங்க எந்த சாதிங்கிறத தாண்டி எந்த சமூகம் என்பதை தாண்டி பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே பதவிங்கிறதை நோக்கி இது நகரும் என்று சொன்னால் அது மிக ஆபத்தான ஒன்று. மக்களுக்கான உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும். சரி, நன்றி நன்றி. நிறைவு செய்ய வந்தவர்களை 10 மணி செய்திக்கு வழி கொடுக்கணும். கண்ணதாசனுடைய நிறைவு கருத்தை கேட்க இல்லாமல் போயிட்டது. முதலமைச்சர் குறித்த அந்த முக்கிய செய்தியை நாம் பகிர்ந்து கொள்வதற்கான நேரத்தை எடுத்துக்கொண்டதால் நன்றி. நால்வருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. ஏதோ ஒரு இடத்துல உள்ளாட்சி என்பது ஒவ்வொரு சாமானியனுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையை வேறாக ஆணிவேராகவும் சல்லிவேராகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் ஊழல்களுக்கு அப்பாற்பட்டு, பணத்திற்கு அப்பாற்பட்டு, சாதிகளுக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு சாமானியன் கையிலும் அதிகாரம் சென்றடைவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் இருக்கிறது. எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.